ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போயிருந்தோம். அங்கே அந்த ஓனரோட பையன் வந்து கேம் விளையாடிட்டு இருந்தான் லேப்டாப்பில். அதோட பார்த்திங்கன்னா அங்கே ஸ்கேட் போர்ட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க, அதில் விளையாடிட்டுலாம் இருந்தான். அங்கே வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் இந்த பையன் கொடுத்து வச்ச பையன், படிக்கவே யாரும் சொல்லலை, அவன் பாட்டுக்கு விளையாடிட்டு இருக்கான். இல்லைன்னா அந்த ஸ்கேட் போர்ட் வச்சு விளையாடிட்டு இருக்கான். எங்களெல்லாம் விட்றீங்களா அப்படின்னு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு ஒரு மாதிரி குறப்பட்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் நேரத்தில் ரிவர்ஸாக நடந்தது. அந்த குழந்தைக்கு பசிக்க ஆரம்பிச்சது. அவங்க அப்பா கிட்டே கேட்குறாரு. அவங்க அப்பா வந்து இல்லை கடையிலலாம் ஆள் இருக்காங்க, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ஸோ அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour கேட்டுட்ருக்கு. ஆனால் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியல அவங்க அப்பானால். ஏன் அப்படின்னா கஸ்டமர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னு. ஸோ இது எதுக்காக இங்கே சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு விஷயம் நல்ல அவங்களுக்கு வந்து நல்லதாக இருக்குது அப்படின்னா, இன்னொரு விஷயம் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த குழந்தைங்க அதையும் தான் பார்த்துட்டு இருந்தது. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க, உனக்குலாம் பசிக்குதுன்னா உடனே நாங்கள் சாப்பாடு போட்டு கொடுத்துருவோம். அவங்களால போட்டு கொடுக்க முடியுதா? ஏன்னா அவங்க வந்து கடையில் இருக்காங்க, சாப்பாடு வாங்கியும் கொடுக்க முடியல, வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போக முடியல. ஸோ ஏதாவது ஒரு அட்வான்டேஜ் இருக்கும், ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையும் எல்லாமே அட்வான்டேஜாக இருக்காது அப்படின்றத நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லணும், நம்மளுக்கும் சொல்லிக்கணும். ஏன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு தான் நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு எப்போ பாரு இந்த விஷயம்லாம் தப்பு தப்பாகவே நடக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கதை விட்டுட்டு, நம்மளுக்கு என்ன ரைட்டாக நடக்குது அப்படின்றத பார்த்து அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நல்ல விஷயங்கள் அதிகமாகவே நடக்கும். இதுதான் வந்து நம்ம எந்த மாதிரி விஷயங்களை ஈர்க்கிறோன்றது. நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்கலைன்றதை பற்றி அதிகமாக நினைக்க நல்ல விஷயம் இல்லாதது என்ன நடக்குதோ அதுதான் அதிகமாக பெருகும். ஸோ எனக்கு வந்து எப்போ பாரு அண்ணன் கஷ்டம் கொடுக்குறான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, நீங்கள் கஷ்டத்தை பற்றி மட்டும்தான் நிறையா நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதுவும் டீட்டெயில் பண்ணி அது எங்கே ஆரம்பித்து எங்கே முடிச்சதுன்னு ஆனாலேருந்து அக்கு வரைக்கும் நீங்கள் நினச்சி பார்க்குறீங்கன்னு அர்த்தம். அதனால் தயவு செஞ்சு அதை தூக்கி தூர எரிஞ்சிட்டு, உங்களுக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடந்திருந்ததுன்னா அதை திரும்ப ஆனாலேருந்து அக்கு வரைக்கும் திரும்ப நினச்சி பாருங்கள். இல்லைங்க மேடம், எனக்கு எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னா, இனிமேல் நடக்கும், நடந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்றதை நினச்சி அதை திரும்ப நினச்சி சந்தோஷப்படுங்க. நிச்சயமாக உங்களுக்கு உங்களோட லைஃபே இதனால் மாறும். அதாவது தேவையில்லாத விஷயங்களை நினைக்காமல் இருக்கிறதுலையே எதுவுமே நினைக்காமல் இருந்தால் உத்தமம். என்னால் நினைக்காமல் இருக்க முடியலன்னா நல்ல விஷயங்களை நினச்சிட்ருக்கலாம். ஓகே, ஸோ இந்த க்ஷணத்தில் இருந்து பாருங்கள், இந்த நிமிஷத்தில் இருந்து பாருங்கள். இந்த நிமிஷத்தில் என்ன நடக்குது, நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்களோ அதில் மட்டும் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் லைஃபே தலைகீழாக மாறி நிற்கும். நீங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கான மிராக்கிள்ஸ் நிறையாவே நடக்கும்.